தமிழக மக்களிடம் விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். கத்தி பட வசனத்திற்கு மக்களின் ரியாக்ஷன். பணம் கொடுத்தால் எந்த ஒரு பொருளுக்கு வேண்டுமானாலும் விளம்பர தூதராக சினிமா நட்சத்திரங்கள் இருப்பார்கள். விளம்பரப்படுத்தும் பொருட்களின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாமல் வெறுமனே பணத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு விளம்பரத்தில் நடித்து தவறான பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பெரும் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றும் இது போன்ற விளம்பர படங்களில் நடிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து வரும் நடிகர் அஜித் ஒருவர்தான். இப்படி செய்வதில் எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை பல வருடங்களாக கடைபிடித்தும் வருகிறார். அவரது போட்டியாளரான விஜயோ பணத்தை வாங்கி போட்டுக்கொண்டு பல விளம்பரங்களில் நடித்து வருகிறார். குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்னர் கொக்கோ கோலா குளிர்பான நிறுவனத்தின் விளம்பர தூதராக இருந்தார் விஜய். அவரது நடிப்பில் தற்போது வெளியான கத்தி படத்தில் தண்ணீர் பிரச்சனையை முன்வைத்து கிளைமேக்ஸில் கோலா நிறுவனம் ஒரு நாளைக்கு 6.5 லிட்டர் தண்ணீரை எடுத்து அதன் மூலம் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை உருவாக்குகிறது என்று விஜய் ஆக்ரோஷமாக வசனம் பேசுகிறார். இயக்குனர் AR முருகதாஸ் எழுதி கொடுத்த வசனத்தை தான் அவர் பேசியிருந்தாலும் கத்தி படத்தில் குளிர்பான நிறுவனத்திற்கு எதிராக அவர் பேசுகிற அந்த வசனம் கொக்கோ கோலா நிறுவனத்தை குறிக்கவில்லை. அந்த நிறுவனத்தின் போட்டி நிறுவனமான பெப்சி நிறுவனத்தை குறிவைத்து விஜய் வசனம் பேசியிருக்கிறார் என்பதாக சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகின்றன. அதோடு கொக்கோ கோலா நிறுவனத்தின் விளம்பர படத்தில் ஏன் விஜய் நடித்தார், நடித்த பின் அந்த நிறுவனத்தின் தண்ணீர் கொள்ளை பற்றி அவருக்கு தெரிய வந்தாலும் கூட இதுவரை வாய் திறக்காதது ஏன்? இனி கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் என பகிரங்கமாக அறிவிப்பாரா? ஏற்கனவே நடித்ததற்கு தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாரா என்றெல்லாம் விஜயை நோக்கி ஏகப்பட்ட கேள்வி கணைகளை வீசி ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் விஜய்?